வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோட பி தமிழா. இன்றைக்கி நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் கிளாஸ் 5 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க 4 கிளாஸுமே ப்ரீமியர் ப்ரோ பிகினர் கிளாஸஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் எல்லாத்துக்குமே நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிளாஸில் நாம் ஆடியோவோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். அப்புறம் டிரான்சிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆடியோட பேசிக்ஸ் பார்ப்போம். ஒரு கிளிப்பை நாம் ட்ராக் பண்ணி போட்டோன்னே அது வீடியோ ஆடியோ அப்படின்னு தனியாக நமக்கு டைம்லைனில் வந்து விழுகுது. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு ரெண்டுமே தான் செலக்ட் ஆகும். நம்மளால் தனியாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ தனியாக போயிடும் அண்ட் ஆடியோ தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஆடியோ மட்டும் வேணாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஆர் வீடியோ மட்டும் வேணாம்னா இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இதுவே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ உங்கள் கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+L கொடுங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக அன்லிங்க் ஆகிடும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி அன்லிங்க் நமக்கு தேவைப்படும்னா, இப்போ ஒரு கிளிப்பு இருக்குது. இந்த கிளிப்பில் நமக்கு கிளிப்பு ஃபுல்லாகவே வேணும், பட் ஆடியோ வந்து நமக்கு ஒரு சில பார்ட் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோ கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சி கிளிக் பண்ணி ரெசார்ட் டூல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜஸ்ட் மியூசிக் தான், அதனால் எல்லாமே ஈவனாக இருக்கும். பட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்களா, இதுவும் மியூசிக் தான், பட் ஸ்பீச்சில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த இடத்துல வேவ் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம காமாக பேசியிருக்கோன்னு அர்த்தம். அண்ட் வேவ் ஸ்பைக் ஆகிற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருக்கோம். ஆர் அந்த இடத்துல பிகினிங்காக இருக்கும், அந்த டாப்பிக்கோட பிகினிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த பீட் வரனால இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியுது. ஓகே, எனக்கு வந்து இப்போ இது வரைக்கும் தேவையில்லை. ஸோ நான் இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இது மட்டும் தனியாக செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டெலீட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆடியோ மர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நமக்கு மர்ஜ் ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் வீடியோவை அன்லிங்க் பண்ணாமல் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரேசர் டூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோவும் சேர்ந்தே கட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டில் மட்டும் எனக்கு ஆடியோ தேவையில்லை அப்படின்னா இந்த கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணி Ctrl+L ப்ளஸ் பண்ணிவிட்டு தென் ஆடியோ மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடியோவோட வால்யூமை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது ஈஸியான மெத்தட் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஆடியோ கிளிப் இருக்குல்ல, இதுக்கிட்ட இந்த லைன் இருக்குது பாருங்கள், ஒரு டார்க்காக ஒரு லைன் இருக்கும். இந்த லைன் கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்கள் கர்சருக்கு கீழே இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ஏரோ வரும், வால்யூம் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்களா, அந்த சவுண்டே ரொம்ப மைல்டாக கேட்குது. இந்த போட் சவுண்டு தான் நல்லா கேட்குது. போட்டோட சவுண்டு இது. அண்ட் இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, அதோட ட்ராக் வந்து இது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ ஓவராக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, நமக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் டிபி வந்து 0ல் ரீசெட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, என்னால் டிபி கரெக்டாக செட் பண்ண முடியல. ஸோ நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு 3.-7 இந்த மாதிரி தான் வருது. 0 dBயில் இருந்தால் தான் ஆக்சுவல் ஆடியோன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த வால்யூம் ஸ்லைடர் அட்ஜஸ்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணி டவுன்வர்ட்ஸை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணும்போது கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எனக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக 0 dBயில் வச்சுக்கலாம். இப்போ 0 dB கரெக்டாக இருக்குது. அண்ட் இதே நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைடரில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வேல்யூஸ் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆடியோ கெயின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அட்ஜஸ்ட் கெயின் பை அப்படின்றதுல ஸோ இப்போ எனக்கு ஒரு 5 dB இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்குல்ல என்னோடய வீடியோஸில், அதில் வந்து அட்ஜஸ்ட் கெயின் பை -28. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக். அப்போ தான் நான் பேசுகிறது கேட்கும். என்னோடய ஆடியோ இதுன்னு எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மாதிரி நான் கெயினை ரெடியூஸ் பண்ணிடுவேன். இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆடியோ கெயின் போயிட்டு இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செட் கெயின் டு -28 dBன்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 0 பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 0 கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் கெயின் பண்ணிக்கலாம் ஆர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம போக போக நிறையா பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு எதுவுமே விசிபிளாக இல்லை, பிகாஸ் நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அதோட அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இதில் காமிக்கும். ஸோ நான் இப்போ கிளிப்பை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே காமிக்குது. இதில் இந்த ஃபில் அண்ட் ஃபிட் நம்ம பார்ப்போம்.
கடைசியாக சொல்கிறேன் இந்த இதில். இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக அதை சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ணுறது, அண்ட் ஒய் அப்படின்னா அப் அண்ட் டவுனில் மூவ் பண்ணுறது. அண்ட் ஆங்கர் பாயிண்ட் வந்து நம்ம இதுதான் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் ஸ்கேல், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணுறது நம்ம கிளிப்பை, அண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா நமக்கு நல்லா ஜூம் ஆகும். ஸோ இது ஜூம் அவுட் பண்ணுறது. அண்ட் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நான் இப்போ எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். லிங்க் எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ரஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நம்மளோட கிளிப்பு. ஸோ என்றைக்குமே லிங்க் எடுக்க வேணாம். தேவைப்பட்டால் ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லிங்க் எடுத்து விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம லிங்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லிங்க்கை நான் திருப்பி போட்டுடுறேன். நீங்கள் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். வெர்டிகலாக ஹரிசான்டலாக தனித்தனியாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். அடுத்து ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிளிப்பை ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் இப்போ ப்ளே பண்ணாலும் எனக்கு இதே மாதிரி பார்த்தீங்களா ப்ளே ஆகும். அடுத்து ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ரொட்டேஷனை 0 பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்து அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் இந்த கிளிப்பை மேலே வச்சுட்டு கீழே ஒரு கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கிளிப்பு டிரான்ஸ்பேரண்ட்டாக இல்லை, அதனால் நமக்கு இந்த கிளிப் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 51 வச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா நமக்கு 2 வீடியோ ஒரே நேரத்தில் ப்ளே ஆகுது. இது ஒப்பாசிட்டி ரெடியூஸாக இருக்கனால நமக்கு பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோ நமக்கு தெரியுது. ஸோ இது தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ராப்பு. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ மூவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் க்ராப்பு. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் க்ராப். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வீடியோ வந்து க்ராப் பண்ணுறோம்ல ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டரில், அதே தான் இதுலேயும். இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக்கில் தான் இருக்கும். அண்ட் இந்த கலர் நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம், அது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ க்ராப் வந்து லெஃப்ட்டில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டாப்பில் க்ராப் பண்ணலாம், அண்ட் ரைட்டில் க்ராப் பண்ணிக்கலாம், பாட்டமில் க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒவ்வொரு இதுலேயுமே மேலே ரீசெட் பட்டன் இருக்கும். ஸோ இப்போ க்ராப் எனக்கு வேணாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ரீசெட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா க்ராப் ஃபுல்லாகவே ரீசெட் ஆகி 0:0 வந்துடும். அடுத்து வால்யூம், ஆடியோட வால்யூமை நீங்கள் இங்கே கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிபி, ஸோ 0 dBயில் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறது 3.4 dB எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி மியூட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருந்தோம். இங்கே மியூட் பண்ணலாம் ஆடியோ ட்ராக்கில் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ராக் மட்டும் நமக்கு மியூட் ஆகிடும். ஸோ நான் மியூட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்களா 0 ஆகிடுது. வேவ் ஃபார்மே இல்லை பாருங்கள் சுத்தமாக இந்த ட்ராக்கில். இதே மியூட்டை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வேவ் ஃபார்ம் விசிபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஸ்பீடுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளிப்போட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பீடு வந்து எனக்கு 200% வேணும் அப்படின்னா நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் போட்டு. இதே நார்மலாக எப்படி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோவாக தான் போச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் போடும்போது அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பீடாக்கி நம்மளோட கிளிப்புக்கு தேவையான சைஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிட்டுன்னு இருக்குல்ல, 2 இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபிட் அப்படின்றத கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு 4Kல இருக்குது. பட் நான் க்ரியேட் பண்ணியிருக்க சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1080ல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு சைஸ் டிக்ரீஸ் ஆகி கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இதுவே உங்களோட வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலில் போய்ட்டு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். 4K ஃபுட்டேஜ். ஓகே, இதுதான் 4K ஃபுட்டேஜ் அண்ட் இதுவும் 4K தான். ஸோ இதை ட்ராக் பண்ணி சீக்வன்ஸில் போட்டு ஒரு நியூ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் 1080 பிக்சல் இருக்குல்ல, இந்த வீடியோவை ட்ராக் பண்ணி இதில் போட்டுடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தளவு சின்னதாக இருக்கும். இதை நான் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிட் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக, அதாவது அன்னியவனாக ஸ்ட்ரெச் ஆகாது அண்ட் ஹைடும் ஆகாது, நமக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். ஸோ சைடில் இருக்க பிளாக் வரதான் செய்யும். ஸோ இந்த பிளாக்கை ஹைட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபில் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த ஃபில் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஃபில் ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூம் ஆகி ஃபில் ஆகிடுச்சு. இதுதான் ஃபில்லுக்கும் ஃபிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன தான் ஜூம் பண்ணி இதை ஃபிட் பண்ணாலும் 4K சீக்வன்ஸில் நமக்கு இதோட கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். 4K அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுறப்ப சைஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றாவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுட்டேஜஸில் இருக்கோம் நம்ம பின்னில், இதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் பின்னுக்கு போகணும். ஸோ ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு இதில் இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு இமேஜஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி ஒரு நியூ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இதில் போட்டு. ஸோ ஒரு சீக்வன்ஸ் எந்த இமேஜ் வச்சு க்ரியேட் பண்ணாலும் அது ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜோட சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி
நான் கொஞ்சம் டைம்லைனை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒரு 3 இமேஜ் எடுத்து அதே மாதிரி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தளவு இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதோட சைஸ் இந்த மாதிரி சைஸை நம்ம இதோட சைஸ் ஃபிட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் பண்ண போகிறேன். நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். அதர்வைஸ் நீங்கள் ஃபிட் அப்படின்ற ஆப்ஷனை கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இந்த சைஸ் தான். அண்ட் மற்ற இமேஜஸ்லாம் பார்த்தா நமக்கு ஃபிட் ஆகலை. ஸோ இப்போ இதை நான் ஃபிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் சைடில் பிளாக் தெரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க. இது வந்து 100ல் இல்லை, பட் ஆனால் இந்த சைஸில் தான் உங்களுக்கு வேணும் எல்லா இமேஜுமே அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எப்படி காப்பி பண்ணுறது? இப்போ இந்த இமேஜோட சைஸை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் அப்படின்றத ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பிளாக் கலர் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்ட் பேனல் இருக்குல்ல, இதில் வந்து நியூ ஐட்டம். ஸோ நான் இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டால் எனக்கு சீக்வன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். இதுவே இந்த நியூ ஐட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் மேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட விட்த்து ஹைட்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் என்ன கலரில் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலரில் வேணும். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இதோட நேம் வந்து ஸ்கை ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இமேஜ் மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி நமக்கு 5 செகண்ட்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். அண்டு நம்மளோட இந்த இமேஜ் இருக்குல்ல, இதை வந்து மேலே போட்டுக்கலாம். ஸோ இப்போ க்ளீனில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆகிடுச்சு. பிகாஸ் இதுதான் அந்த ஸ்கை ப்ளூ அப்படின்றது. இதுவே இப்போ இந்த சீக்வன்ஸ் போய்க்கிறேன். அண்ட் இதில் அதே மாதிரி இந்த கிளிப்போட ஸ்கேலை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே ஸ்கை ப்ளூவை நம்ம ப்ராஜெக்ட் பேனலில் வச்சுருக்கோம்ல, அதே ஸ்கை ப்ளூவை தூக்கி பின்னாடி இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வீடியோக்கு பின்னாடி நம்ம ஸ்கை ப்ளூ வந்துருச்சு. இந்த ஸ்கை ப்ளூ சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதை நான் ஸ்கேல் பண்ணி லைட்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட இந்த இமேஜ் இதுக்கு போயிட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணி இதை நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த பிங்க் ஆர் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்கை ப்ளூ அப்படின்றத நான் ஒயிட்டாக மாற்றிட்டேன். எனக்கு இன்னொரு சீக்வன்ஸ் போகிறேன். ப்ரீவியஸ் சீக்வன்ஸ் போனாலும் அங்கேயே எனக்கு சேஞ்ச் ஆகிடும். நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எங்களை சேஞ்ச் பண்ணாலே எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகிடும்ல, அதே தான் இதுலேயும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த கலர் மேட்டு நம்ம இப்போ நிறையா சீக்வன்ஸ் வச்சுருக்கோம். எல்லாத்துலையும் ஈவனாக கலர் ஃபாலோ பண்ணுறோம். கிளைண்ட் வந்து கலர் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலே போதும், எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு கலர் தனியாக ஒரு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கலர் மேட் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் டேரெக்டாக கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இமேஜை ரொட்டேட் பண்ணுறது, அந்த கார்னர் ஆப்ஷன்ஸ்லாம் வரும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ்லாம், அதை வச்சு நம்ம சைஸை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வீடியோவும் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். லேட்டஸ்ட் ப்ரீமியர் ப்ரோ வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டாகல் டைரக்ட் மேனிப்புலேஷன் அப்படின்றது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வீடியோக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்மளால் மூவ் பண்ண முடியும் அண்ட் ரொட்டேட் பண்ண முடியும் வீடியோவை. அதே மாதிரி ரீசைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறதுலாம் ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூமே சேஞ்ச் ஆகிடும். இதில் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பண்ணிவிட்டு அதை இங்கே ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை நான் ரைட் சைடில் இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறேன். ஸோ எனக்கு இதுதான் மெயின் பார்ட்டு. இந்த அளவு இருந்தால் போதும். அண்ட் நீங்கள் சைடில் கொண்டு போகும்போது உங்களுக்கு மேலே கீழே இந்த மாதிரி பிளாக், சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளாக் அப்பியர் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்னாப் ஆகும். ஸோ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் எல்லாமே காமிக்கும். ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணும் பாருங்கள், பார்த்தீங்களா? ரெட் கலரில் இப்போ நான் இங்கே மூவ் பண்ணேன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் இது தான். ஸோ சென்டர் பாயிண்ட் கரெக்டாக காமிக்கும். ஸோ நான் மேலே கீழே மூவ் பண்ணாமல் அழகாக என்னால் சைடில் மட்டும் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்தளவு நான் மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு கிளிப்பை மேலே கொண்டு வரேன். இதுக்கு மேலே இங்கே இன்னொரு கிளிப் போட்டுக்கிறேன். இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா டாகிள் பண்ணவே இல்லை, இது ஆன் பண்ணல. ஸோ இப்போ என்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே இந்த டாகிள் ஆன் பண்ணால் தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். இதை நான் மூவ் பண்ணி எனக்கு இந்த குருவி மட்டும் இந்த இடத்துல வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ எனக்கு க்ராப் பண்ணணும். இந்த கிளிப்பை க்ராப் பண்ணணும். என்னால் ரொட்டேட் பண்ண முடியும் அண்ட் ரீசைஸ்லாம் பண்ண முடியும். இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா ரீசைஸ் தான் ஆகுது. ஸோ இதை க்ராப் பண்ணுறதுக்கும் இதிலே ஆப்ஷன்ஸ் இல்லையா? பட் இங்கே பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் ரைட் க்ராப் இருக்குல்ல, இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி க்ராப் ஆகும். பட் கிளிக் பண்ணி நம்ம மேனுவலாக க்ராப் பண்ண முடியாதா? அதுவும் பண்ணலாம். அந்த டாகிள் பண்ணிங்களா கீழே, அதிலே ட்ராப் டவுன் இருக்கும் ரைட் சைடில். ஸோ இதில் சூஸ் டைரக்ட் மேனிப்புலேஷன் கொடுத்துட்டு இதில் க்ராப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம க்ராப் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க டாகிளை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டுலேயுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்.
பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் நியூஸ் அதாவது இந்த இடத்துல நியூஸ் வாசிப்பாங்கள்ல, நியூஸ் வாசிக்கும் போது இந்த இடத்துல நமக்கு வீடியோஸ் ப்ளே ஆகிற மாதிரி வைப்பாங்கள்ல, அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல். ஸோ இப்போ நான் அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். டிஃபால்ட்டாக அதை தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். ஸோ இது என்னென்னா இதுதான் அனிமேட் பண்ணுறது. பொசிஷன் அனிமேட் பண்ணலாம், ஸ்கேல் அனிமேட் பண்ணலாம், இதெல்லாம் போக போக பார்க்கலாம். ரொட்டேஷன் அனிமேட் பண்ணலாம், எல்லாமே நம்ம அனிமேட், க்ராப்பை கூட அனிமேட் பண்ணலாம். அண்ட் கீழே இதெல்லாம் மாஸ்கிங் அண்ட் இதெல்லாம் ஒப்பாசிட்டி அண்ட் இந்த ஷேப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம மாஸ்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இந்த கிளாஸில் ட்ரான்சிஷன் கவர் பண்ணலான்னு பார்த்தேன், பட் நமக்கு ரொம்ப லெங்க்தாக போயிடுச்சு இந்த கிளாஸு. ஸோ அடுத்த கிளாஸில் ட்ரான்சிஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரான்சிஷனோட பேசிக் அண்ட் அதோட அட்வான்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் கூட கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரீமியர் ப்ரோ கிளாஸில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.